எல்லா வாய்களும் திறந்து கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். ஆமென். அவர் அல்பா ஓமேகா, அவர் ஆதியும் அந்தமும், அவர் அல்பா ஓமேகா, அவர் ஆதியும் அந்தமும். சூரனின் தெய்வத்தை போ உம்மை போல ஒருவர் இல்ல ராஜா. ஆமென். தெய்வத்தை போல். ஆமென். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவன் அவர் ஒருவரே. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவனும் அவர் ஒருவரே. காலங்கள் மாறி போனாலும் அவர் என்று மாறாதவர். ஆமென். ஆமென். அவர் அல்பா ஓமேகா, அவர் ஆதியும் அந்தமும். ஆமென். ஆமென். சூரனின் தெய்வத்தை போ வேறொரு தெய்வம் இல்லை. ஆமென். ஒருவரும் இல்லை ராஜா, உம்மை போல ஒருவரும் இல்லை. மாறாவை மதுரமாய் மாற்றிய வல்ல மலையை பிளந்து உன் தாகம் தீர்ப்பார். மாறாவை மதுரமாய் மாற்றிய வல்ல மலையை பிளந்து உன் தாகம் தீர்ப்பார். குறையேதும் வாழ்வில் இல்லாமல் நன்றாய் என்றும் நடத்திடுவார். சொல்லுங்க, அவர் நல்லவர். அவர் அல்பா ஓமேகா, அவர் ஆதியும் அந்தமும். சொல்லுங்க. ஆமென். ஆமென். அவர் அல்பா ஓமேகா, அவர் ஆதியும் அந்தமும். சொல்லுங்க. சூரனின் தெய்வத்தை போல் வேறொரு தெய்வம் இல்லை. சூரனின் தெய்வத்தை போல். ஆமென். சிறைச்சாலை என்றாலும் பத்மூத்தி வென்றான், ஆவியில் என்னை நிரப்பிடுவார். சிறைச்சாலை என்றாலும் பத்மூத்தி வென்றான், ஆவியில் என்னை நிரப்பிடுவார். பலவீன வேளைகளிலோ புது பலன் என்னில் தருவார். பலவீன வேளைகளிலோ புது பலன் என்னில் தருவார். சொல்லுவோம். அல்பா ஓமேகா, அவர் ஆதியும் அந்தமும். ஆமென். அவர் அல்பா ஓமேகா, அவர் ஆதியும் அந்தமும். ஆமென். அவர் அல்பா ஓமேகா, அவர் ஆதியும் அந்தமும். சூரனின் தெய்வத்தை போல். ஆமென். வேறொரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சூரனின் தெய்வத்தை போல் வேறொரு தெய்வம் இல்லை. சூரனின் தெய்வத்தை போல். ஆமென். உம்மை போல ஒருவரும் இல்லை ராஜா, ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம், உம்மை போல குறைவில்லாமல் எங்களை நடத்துகிற தெய்வம், உம்மை போல பலவீன வேளைகளில் எங்களுக்கு பலனாய் விளங்குகிற தெய்வம், உம்மை போல நிகரற்ற தெய்வம், உம்மை போல சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஒருவரும் இல்லை.
நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஊரகரகர போலே லே 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 ரிகரகரகரலலலலலல ரிகரகர போலே லே 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 ரிகரலலலலலலலல ரிகரகர போலே லே 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 ரிகரகரகர போலே லே லே ல ல ல ரிகரகரகர போலே லே 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 இயேசுவே உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ராஜா. உம்முடைய நாமம் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமம் உயர்த்துகிறோம். பலவீன வேளைகளில் பலனாய் விளங்குகிற கர்த்தர். ஓ ஆண்டவரே, குறைகள் வரும்போது குறைகளை நிறைவாக்கி நடத்துகிற எங்கள் தெய்வம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. ஈஸ்வரனின் தெய்வத்தை வேறொரு தெய்வம் இல்லை. சொல்லுங்க அப்படியே உள்ளம் திறந்து. ஈஸ்வரனின் தெய்வத்தை வேறொரு தெய்வமில்லை. நம்பிக்கையோடு என் சகாயராய் தன் மகிமையோடு தூதர்களோடு வருவார். அவ்வளவு சிறந்த தெய்வம். என் சகாயராய் தன் மகிமையோடு தூதர்களோடு வருவார். அப்படியே கரங்களை உயர்த்தி அவர் அல்பா ஓமேகா அவர் ஆதியும் அந்தமும் அவர் அல்பா ஓமேகா அவர் ஆதியும் அந்தமும். கடைசி ஒரு முறை அவர் அல்பா ஓமேகா அவர் ஆதியும் அந்தமும் அந்தமும். இன்று தியானிக்கும்படியாய் 2 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம். அப்பொழுது தாவீது ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயை செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயை செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரனை அனுப்பினான். போதும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறது, அம்மோன் புத்திரரின் ராஜா இந்த ஆளு என்ன செய்கிறாரு? மரித்து போகிறார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு தெரியும், ஒரு இளவு வீடு என்றால் நாம் துக்கம் விசாரிக்க போகிறது உண்டு இல்லையா? நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும், நண்பர்களுடைய வீட்டிலாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நமக்கு தெரிந்தவர்னா நம்ம என்ன செய்கிறோம்? போய் துக்கம் விசாரிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்படியா இந்த ராஜா மரித்த போது, அம்மோன் புத்திரன் ராஜா மரித்து போனான். அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்து ராஜாவாகி விடுகிறான், அவனுடைய பையன். ஆமென். இப்போ இது யார் கேள்விப்படுறா? தாவீது கேள்விப்படுறான். தாவீது கேள்விப்படும் போது தாவீது என்ன நினைக்கிறாரு? அவனுடைய தகப்பன் யாரு? நாகாஸ். அவன் எனக்கு தயை பாராட்டினான், அதனால்
அவன் மரிக்கிறான். இப்போ அவன் நிமித்தமாய் நான் என்ன செய்வேன்? அவனுடைய மகனுக்கு தயை செய்வேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ முதல் சுபாவம் தாவீதுக்கு, நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை முந்தின அதிகாரத்தை தியானித்தோம். அந்த அதிகாரத்திலும் அப்படித்தான். யோனத்தான் நிமித்தமாய் அவனுடைய மகனுக்கு, ஊனமடைந்த மேவி போசேத்துக்கு இரக்கம் செய்கிறான். ஆமென். இங்க என்ன நடக்கு? அப்ப தாவீதுடைய குணமே என்னதான்? நன்றி உள்ளவன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. யாரு? தாவீது. என்ன சுபாவம்? நன்றி உள்ளவன். அதனால்தான் சவுல் தாவீதுக்கு ஈட்டி எறிகிற தூரம் அவ்வளவுதான், எரிஞ்சா கொல்லலாம். தாவீத எரிஞ்சா கொல்லலாம். ஒரு முறை அவ்வளோதான். சால்வை ஒரு ஓரத்தை கட் பண்ணி எடுத்துட்டு வரும். அதை கட் பண்ணுறவனுக்கு தலையை கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகாது. ஆனாலும் அந்த சவுலின் மேல் தாவீது என்ன செய்யலை? கை போடவில்லை. ஆமென், அல்லேலூயா. காரணம், அவனுடைய பார்வையில் சவுல் என்றைக்குமே அவனுக்கு ராஜாவாகத்தான் பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. சவுலை எப்பொழுதுமே ராஜாவாய் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே ராஜாவாய்த்தான் பார்க்கிறார். காரணம், அவர் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர். ஆமென். அப்போ அவருடைய சுபாவமே என்னதான்? தாவீதுடைய நன்றி உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. தனக்கு யாராவது ஒரு நன்மை செய்தால் அதை அவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். அதற்கு ஈடாய், அதற்கு பலன் அவர் நிச்சயம் செய்து விடுவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இவருடைய சுபாவம் என்னது? நன்றி மறக்காதது. ஆமென். ஆனால் இங்க என்ன நடக்குது என்றால், இப்போ தகப்பன் மரித்து விட்டான், மகன் பட்டத்து ராஜாவாகி விட்டான். இப்போ இவன் என்ன செய்கிறான்? தாவீது என்ன செய்கிறாரு? தன்னுடைய வேலை ஆட்களை அவனுடைய துக்கம் விசாரிக்கும்படியாய், மகனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய், உன்னுடைய தகப்பன் எனக்கு தயவு பாராட்டினார், எனவே நானும் உனக்கு தயவு பாராட்டுவேன். நான் உன்மேல் யுத்தம் செய்வதில்லை, என்னுடைய தயவு எப்போதும் உன்மேல் இருக்கும். காரணம், உன் தகப்பன் எனக்கு தயவு பாராட்டினான். இதை சொல்றதுக்கு, ஆறுதல் படுத்த. ஆமென். அப்படித்தான் வேதம் சொல்லுது. தன்னுடைய ஊழியக்காரரை எதுக்கு அனுப்புறாரு? ஆறுதல் சொல்ல. ஆமென், ஆமென், அல்லேலூயா. சொல்லுவதற்காய் தன்னுடைய ஊழியக்காரரை எங்க அனுப்புறாரு? அம்மோன் புத்திரருடைய தேசத்துக்கு, அந்த ராஜாவிடத்தில் அனுப்புகிறான். ஆமென். இப்ப என்ன நடக்கு? தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அங்க சில பிரபுக்கள் இருக்கிறான். எங்க? அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள். இவங்க ஒரு காரியத்தை உசுப்பேத்துறான் ராஜாவுக்கு. என்ன சொல்றாங்க பாருங்க. தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆமென். ராஜா இருக்கிறாரு, ராஜா செத்து விடுறார், இறக்குறார். செத்த பிறகு அவருடைய மகன் பட்டத்து ராஜாவாகிறான். தாவீதும் யுத்தம் பண்ணுகிற அந்த எண்ணமே கிடையாது. தாவீது அனுப்புகிறது எதற்காய்? அவனுடைய தகப்பன் நிமித்தமாய் ஆறுதல் சொல்ல. ஏன்னா ஒரு துக்க வீடு, தகப்பனை இழந்திருக்கிறான் மகன். இப்பதான் பட்டத்து இளவரசன் ஆகி இருக்கிறான். என்ன செய்யணும்னு தெரியாது. தன்மேல் யாராவது யுத்தத்துக்கு வருவார்களா ஒன்றுமே தெரியாது. பட்டத்து ராஜாவாகி விட்டான். இப்போ அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் இஸ்ரேலின் ராஜாவாகிய தாவீது தன்னுடைய வேலைக்காரர்களை நல்ல விதமாகத்தான் அனுப்புகிறார்.
அவங்களும் அந்த தேசத்துல அந்த அரண்மனையில வந்து சேர்றாங்க. இப்போ அந்த அரண்மனையில் இருக்கிற பிரபுக்கள் என்ன செய்யறான்? இவர்களுக்கு விரோதமாய் கிரியைகளை செய்ய தொடங்குகிறான், உசுப்பேத்த தொடங்குகிறான். ஆமென், ஆமென். இதான் போட்டு கொடுக்கிறது. ஆமென். என்ன சொல்றான் பாருங்க, அங்க உள்ள பிரபுக்கள், இந்த பிரபுக்கள் என்ன செய்யறாங்க? ராஜா கிட்ட, என்ன ராஜாவே, தாவீது ஆள் அனுப்பினோன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஏன்னா வர்றவங்க அதை தான் சொல்றாங்க, எங்களுடைய ஆண்டவர், எங்களுடைய ராஜா தாவீது உங்களிடத்தில் தயவு பாராட்டி இருக்கிறார், அவர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியா எங்களை அனுப்பி இருக்கிறார். இதை கேட்டவுடனே ராஜாவுக்கு என்ன செய்யும்? மனசு குளிந்துரும் இல்லையா? இப்போ கூட இருக்கிறவன் உசுப்பேத்துறான். ஓஹோ, ராஜா ஆள் அனுப்பணும்னு உங்க மனசு குளிந்துடுச்சோ? ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? என்ன நடக்கு? உங்க தகப்பனை அவர்கள் கனம் பண்ணுவதற்காய் தாவீது அனுப்பி இருக்கிறார் என்று நினைக்கிறீரோ? எதுக்கு அனுப்பி இருக்கிறாரு? நம்முடைய தேசத்தை வேவு பார்த்து, இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அவதை கவிழ்த்து போட. அதாவது அவங்க சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? இப்படித்தான் தரியு ராஜாவுக்கும் சில பிரபுக்கள் ஒரு காரியத்தை உசுப்பேத்தி விட்டார்கள். ராஜாவே, ரொம்ப போர் அடிக்குது, விக்கிரகத்தை எல்லாம் வணங்கி இனி ஒரு சட்டம் போடலாம், ஒரு 30 நாள் உம்மை தவிர ஒருத்தனும் எதையும் வணங்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படித்தான் கூட இருக்கிறவங்க என்ன செய்றாங்க? ராஜாக்களை உசுப்பேத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். அங்க உசுப்பேத்தியும் அவங்க தான் மாட்டினாங்க இல்லையா? உசுப்பேத்தினவன் தான் மாட்டினான். தானியேல் பிழைத்து கொண்டார். ஆமென். அப்போ தரியு ராஜாவை எப்படி தானியேலுக்கு விரோதமாய் பிரபுக்கள் என்ன செய்றாங்க? உசுப்பேத்தி அங்க ஏவுகிறார்களோ விரோதமாய், அதே போல இங்க என்ன நடக்கு? ராஜாவுக்கு அந்த சிந்தையே இல்லை, அந்த மகனுக்கு ஆனூனுக்கு இல்லையா? ஒண்ணுமே இல்லை. தாவீது ஆட்கள் வந்த போது சந்தோஷமா இருக்கிறார். அந்த சந்தோஷத்தை பார்த்து தான் அந்த பிரபுக்கள் சொல்றாங்க, என்ன சந்தோஷமா இருக்கிறீரோ? அவரு தாவீது உமக்கு ஆறுதல் சொல்ல, உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுவதற்காய் வந்திருக்கிறார் என்று நினைத்தீரோ? இல்ல, தகப்பன் மரித்தவுடன் உம்முடைய தேசத்தை, நம்முடைய தேசத்தை வேவு பார்த்து உளவு பார்த்து அதை ஆராய்ந்து அதை எப்படி மேற்கொள்ளலாம், பிடித்து கொள்ளலாம் என்று அவர்கள் கங்கணம் கட்டுகிறார்கள், திட்டம் போடுகிறார்கள். அதற்காகத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆமென். இப்போ இந்த ஊழியக்காரர்களை என்ன செய்யறான் தெரியுமா? இவன் ஆனூன் என்ன பண்றான்? தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். ஆமென். நல்லா கவனிங்க. இப்போ தாவீதுடைய ஸ்தானத்தில் நாம் நிற்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுவோம். நாம் என்ன செய்தோம்? ஆனூனுக்கு நல்லது செய்தோம். நல்லது செய்யும்படியாய்த்தான் எண்ணமே, நல்லதுதான் செய்தோம். போய் ஆறுதல் விசாரித்து ஆறுதல் படுத்துவதற்காய் ஊழியக்காரரை அனுப்புகிறார். ஆனால் இவருக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? அவமானங்களும் நிந்தைகளும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு நன்மை செய்ய முயற்சி செய்கிறான், நன்மை செய்ய முயலுகிறான், நன்மை செய்ய தீர்மானத்தோடு ஆட்களை அனுப்புகிறான். ஆனால் அந்த நன்மை யாருக்கு செய்ய நினைத்தானோ அவன் என்ன செய்கிறான்? அவர்களை அவமானப்படுத்தி பாதி தாடியை சிரைத்து வஸ்திரத்தில் பாதிய இடுப்புக்கு கீழே உட்கார இடத்துக்கு கீழே உள்ளதையெல்லாம் கத்தரித்து அவமானப்படுத்தி திருப்பி அனுப்புகிறான். ஆமென். இப்போ தாவீது
அந்த தாவீதுடைய இடத்துக்கு அந்த ஊழியக்காரர்கள் வர்றாங்க, அவமானத்தோடு கூனி குறுகி வருகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கும் தேவ பிள்ளைகளே, இதனால்தான் கலாத்தியர் 6:9 பவுல் அழகா எழுதுகிறார், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கற்பித்திருக்கிற பாடமே நன்மை, அடுத்தவங்களுக்கு நன்மை. இயேசு அப்படிதான் செய்தார். 3.5 வருஷம் தன்னுடைய ஊழிய பாதையில் எப்படி வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசுவுடைய அவருடைய எண்ணமே எதுதான்? நன்மை செய்கிறது. அதனால தான் சோர்ந்து போகாம நன்மை செய்கிறார். இப்போ அவரு சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்றான்னா அங்க ஜனக்கூட்டம் வந்துருது, அங்கேயும் அற்புதம் தான் செய்கிறார். ஆமென். யாரையும் அவர் வெறுமனை திருப்பி அனுப்பினதே இல்லை. அவரை தேடி வந்த ஒருவரையும் திருப்பி அனுப்பவே இல்லை. ஒரு சிமியனுடைய வீட்டில் போகிறா, பரிசேயனுடைய வீட்டில். அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ வருகிறாள். எல்லாரும் மனசில் குறுகுறுக்கிறான், முறுமுறுக்கிறான். ஐயோ, இவருக்கு போய் இந்த பொம்பளைக்கு கிட்ட சவகாசம் எல்லாம் வச்சிருக்கிறாரு, அந்த பொம்பளை இந்த இவருக்கு காலில் விழுறாளே, இதெல்லாம் அவங்க முறுமுறுப்பு. ஆனாலும் அவளை கூட ஆண்டவர் என்ன செய்யல, விட்டு விடவில்லை, கைவிடல. ஆமென். அவளையும் மன்னித்து அதே சிமியோனுக்கு முன்னாடி அந்த ஸ்திரியை என்ன செய்கிறார், கனப்படுத்துகிறார். ஆமென். அந்த சிமியோனை பார்த்து சொல்றார், உன்னை விட அவ தான் என்னை அதிகம் நேசிக்கிறாள். ஆமென். நீ நான் வந்ததுக்கு அப்புறம் கால் கழுவ தண்ணி கூட எனக்கு தரல, ஆனால் அவளோ கண்ணீரினாள். ஆமென். பாருங்க, அப்போ சிமியோனுடைய முகம் என்ன செய்யும், மூஞ்சி என்ன செய்யும், வாடி போயிடும். ஆமென். பாருங்க, தன்னை தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தன்னை தேடி வந்தவர்களை இயேசு கைவிடவில்லை, நன்மை செய்கிறவராகவே இருந்தார். கடைசி நேரத்தில் கூட தன்னை கைது செய்ய வந்தவன் அவனுடைய செவியை பேதுரு வெட்டுகிறான். அப்பவும் என்ன செய்கிறாரு, அவனுக்கு விழுந்த காதை எடுத்து அவனுடைய போர் சேவகனுடைய தலையில் வச்சு அதை ஒட்டுகிறார், அற்புதம் செய்கிறார். அதோடு முடியல, இயேசு மரித்து பாருங்க, அந்த சிலுவையில் தொங்கும் போது கூட என்ன செய்கிறான், ஒரு 100க்கு அதிபதி ஈட்டியால் குத்தும் போது அந்த விழாவில் இருந்த ரத்தம் என்ன செய்தான், அவனுடைய கண்ணை திறக்கிறது. ஆமென். அப்போ அவருடைய முடிவு பரியந்தம் அவர் என்னதான் செய்தார், நன்மை செய்கிறவராகவே இருந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அதனால்தான் இங்க பவுல் கலாத்தியர் 6:9 சொல்றார், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும்னு நன்மை செய்யாதுங்க. உங்களுக்கு நல்லது 10 பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவான்னு நீங்க நன்மை செய்யாதுங்க. ஆமென். சோர்ந்து போகாமல் செய்துக்கிட்டே இருங்க. நமக்கு எப்படி தெரியுமா, ஒரு ஆளுக்கு நல்லது செய்கிறோம், அவன் நம்ம அவமானப்படுத்துகிறான், நம்ம திட்டுறான், நம்ம கேவலமாக பேசுகிறான், ஏதோ ஒன்று பண்ணுறான்னா நம்ம என்ன செய்திருவோம், நம்ம மனசு அடுத்தது அவனுக்கு ஏதாவது செய்ய தோணுமா? நம்முடைய மனசுக்கு செய்ய தோணாது. ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, நீ நன்மை செய்யணும். உனக்கு திராணி உள்ள நேரத்தில் நன்மை செய்ய திராணி இருந்தால் எவனுக்கு செய்யணுமோ அது நீ செய்து தீரணும். ஆமென், அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் கோட்பாடு, இதுதான் பிரின்சிபல். ஆமென். அப்போ இங்க தாவீது அதைத்தான் செய்கிறாரு. ஆனால் அவருக்கு கிடைக்கிறது எதுவாக இருக்கிறது, அவமானம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தேவ பிள்ளைகளே, இந்த பகுதியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், நன்மை செய்கிறதுல உங்களுக்கு அவமானம் வருகிறதா, நிந்தைகள் வந்தாலும் நன்மை செய்வதை நிறுத்தி விடாதுங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா.
உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு ஆளுக்காக, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுக்காக, அவருடைய சுகத்துக்காகவோ விடுதலைக்காகவோ ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவரே உங்களை சர்ச்சிலேயோ இல்லை நீங்கள் இருக்கிற இடமோ இல்லை உங்கள் குடும்பத்திலேயா இருக்கலாம், ஆமேன், அவரே உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார், உங்களுக்கு விரோதமாய் அவமானப்படுத்துகிறார், ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார், உங்களுக்கு அது மனசில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆமேன். இந்த மனுஷனுக்காகத்தானே உபவாசம் இருந்தேன், இந்த மனுஷனுக்காகத்தானே ஜெபம் பண்ணேன், இந்த மனுஷனுக்காகத்தானே இவ்வளவு நான் பிரயாசப்பட்டேன், இது நம்மை பாதிக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய கோட்பாடின்படி, ஆண்டவருடைய கட்டளையின்படி நம்ம என்ன செய்யணும்? அப்படி அவன் செய்தாலும் கூட நாம அந்த மனிதனுக்காய் ஜெபிப்பதை விட்டுவிடக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் இல்லை? அம்மாவா இல்லையா? ரொம்ப கஷ்டமா இல்லையா? ஆமேன். ஆமாவா இல்லையா? ஒன்னில் ஆமா சொல்லணும், இல்லை இல்லை சொல்லணும், இல்லாட்டி எழுப்பி போயிடணும். ஆமே. ரொம்ப கஷ்டம், பாடுகள் தான், வேதனை தான், அது சகிக்க முடியாது நம்மால். ஆமே. அல்லேலூயா. இவ்வளவு செய்தோமே, இவ்வளவு ஓடணுமே, இவ்வளவு பண்ணிட்டோமே. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தாவீதின் வழியாய் நமக்கு ஏன் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நாம் கடைபிடிக்கணும், அதுக்காகத்தான் எழுதப்பட்டிருப்பது. ஆமேன். தாவீது என்ன செய்கிறார்? நன்மை செய்ய முயற்சி செய்கிறார், ஆனால் அது அவருக்கு அவமானமாய் திரும்பி வருகிறது. ஆமேன். அல்லேலூயா. என்ன நடக்க தெரியுமா? அந்த அவமானத்தின் நிமித்தமாய் அந்த அம்மோன் புத்திரரையே அழித்து விடுகிறான் தாவீது. ஆமேன். இப்போ இப்படி வரலாம். நன்மை செய்ததை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு என்ன வருகிறது? அழிவுதான் வருகிறது. ஆமேன். அல்லேலூயா. இனி இந்த பக்கம் வர்றேன். அப்போ நன்மை பெறப்பட்டவன் அந்த நன்றி உணர்வு இல்லாமல் போகும்போது அவன் என்ன செய்து விடுகிறான்? அழிந்து விடுகிறான், நாசம் அவனுக்கு வந்து விடுகிறது. ஆமென். அப்ப மறுபுறத்தில் நன்மை செய்கிறவன் என்ன செய்யணும்? அவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ இல்லையோ, அவன் அவமானப்படுத்துகிறானோ கனப்படுத்துகிறானோ எதையும் பொருட்படுத்தாமல் நன்மை செய்து கொண்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அங்க தாவீதுடைய சுபாவம் மாறிவிடவில்லை. ஆமென். நன்மை செய்வதை நிறுத்திவிடவில்லை, நன்மை செய்து கொண்டே தான். ஒருத்தன் அப்படி பண்ணிட்டான், அதுக்காக நான் இன்னொருத்தங்கிட்ட அப்படி செய்யணுமா? அதெல்லாம் கிடையாது. ஆமென். அவருடைய சுபாவம் மாறவில்லை. நன்மை செய்கிறவன் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தன்னுடைய சுபாவத்தை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 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 அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் மூலம் நமக்கு தாவீது காண்பிக்கிற காரியம், நாம் நன்மை செய்கிறதில் அவமானங்களே வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், நமக்கு கனம் கிடைக்காவிட்டாலும், நம்மை அவர்கள் கனவீனப்படுத்தினாலும் நன்மை செய்வதை நிறுத்திவிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவருடைய தேவராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்துக்கு வரும்போது இயேசு அழகாக சொன்னார், நீ ஒரு வீட்டுக்கு போறீன்னா சமாதானத்தை சொல்லு. ஆமென். ஏற்றுக்கொள்றவன் ஏற்றுக்கொள்ளட்டும், அந்த சமாதானம் அந்த வீட்டில் இருக்கும். இல்லையா, தூசை தட்டிட்டு என்ன செய்துரு? புறப்பட்டுரு. அந்த சமாதானம் உன்னோடவே வந்துடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நீ போவதை நிறுத்தக்கூடாது. சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அடுத்த பகுதிக்கு வர்றேன். அப்போ நம்முடைய வேலை என்ன? சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒருவன் ஏற்றுக்கொள்ளலாம், ஒருவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஒருவன் என்ன செய்யலாம்? காரி துப்பலாம், ஒருவன் உதாசீனப்படுத்தலாம், ஒருவன் அவமானிக்கலாம். இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் என் வேலையை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆமென். ஒரு ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா ஜெபத்தை என்ன செய்திடக்கூடாது?
ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க, அவங்களே நிந்திக்கிறாங்க, பரவாயில்லை. நம்முடைய வேலை என்ன? ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவர் அங்கீகரிக்கிறான், உங்களை வீட்டில் அழைக்கிறான், ஒருவன் கதவை அடைக்கிறான். அதற்காய் சுவிசேஷம் சொல்லக்கூடாது, நான் போகவே மாட்டேன் என்பது அல்ல. ஆண்டவர் நமக்கு சொல்லுவது, நீ செய்கிறத செய்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். அதான் பவுல் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நிந்தைய அவமானங்களை பரவாயில்லை, எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி ஓடுகும். ஒரு லெக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பார்த்து போய்கிட்டே இருப்பேன். அவமானங்களா, நிந்தைகளா, பசியா, பட்டினியா. ஆமென். அப்போ எப்படி அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய நாம் சோர்ந்து போகக்கூடாதோ, அதே போல நன்மையை சொல்லவும் சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். அதான் பவுல் நமக்கு எச்சரிப்பது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னா அதில் நாம் அவங்க ஒருவேளை நம்ம கனப்படுத்த போகலாம். ஆமென். உங்களை பொருட்படுத்தவே, உங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் போகலாம். அதுக்காக கவலைப்படக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கலாம், பாதி பேர் வாங்க மாட்டான். இப்போல்லாம் கிராமத்தில் எல்லாம் எல்லாரும் வாங்குறதில்ல. முன்னாடியெல்லாம் எல்லாம் வாங்கிடுவாங்க. இப்போல்லாம் பாதி பேர் வாங்க மாட்டான், எதிர்த்து நிற்கிறான். ஆமென். அதுக்காக நம்ம கொடுக்காம இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கிராமங்களில் சுவிசேஷம் சொல்வது இன்றைக்கு கடினமான வேலையாகத்தான் கடினமாகத்தான் இருக்கிறது. அதுக்காக நாம் சொல்லக்கூடாது என்பது அல்ல, நாம் சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள், நன்றி உள்ளவர்களாய். ஆமென். நாம் செய்கிற காரியத்தில் நமக்கு அவமானங்களே திருப்பி தந்தாலும் சோர்ந்து போகாமல் செய்கிறத செய்து கொண்டே இருங்க. கர்த்தர் அதே கலாத்தியர் 6:9 பவுல் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் அதனுடைய பலனை அறுவடை செய்வாய். ஆமென். நிச்சயம் ஒரு நாள் அறுவடை நமக்கு உண்டு. எனவே சோர்ந்து போகாதுங்க. ஆமென். நன்மை செய்யவும் சோர்ந்து போகாதுங்க, அடுத்தவர்களுக்கு நன்மையை சொல்லவும் சோர்ந்து போகாதுங்க. நன்மை இயேசு கிறிஸ்துவே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியமாய் தொடர்ந்து முன்னோக்கி ஓடுவோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காய் நன்றி. இந்த வேளையிலும் உம்முடைய திருக்கரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்ட வார்த்தை போல தாவீது எங்களுக்கு காண்பித்த ஒரு மாதிரி, ஏசப்பா நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது எங்களுக்கு காண்பித்த ஒரு மாதிரி, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் ஓடுகிற ஒரு ஓட்டம், அது அடுத்தவர்களுக்காய் கொடுப்பதாய் இருக்கட்டும், அடுத்தவர்களுக்காய் ஜெபிப்பதாய் இருக்கட்டும், அடுத்தவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதாய் இருக்கட்டும். எந்த அவமானங்களும் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், நாங்கள் செய்கிற காரியத்தில் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.